திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பு அகற்றம் எப்போது? திருவண்ணாமலையில் 554 ஏக்கர் பரப்பை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழு திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்படுகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் 6 மாதங்களாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற கருத்தும் பரவி வருகிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பு அகற்றம் எப்போது என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் அறிக்கையை, தகவல்களை தரலாம் சிவகுமார். திருவண்ணாமலையில 554 ஏக்கர் பரப்பை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிடணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலையில உள்ள தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக்கோரி வழக்கறிஞர் ஞானி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில கண்காணிப்பு குழு நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எஸ்.எம். ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது கண்காணிப்பு குழு தரப்புல அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் 6 மாத காலங்களாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் திருவண்ணாமலையில் 554 ஏக்கர் பரப்பளவை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும் என வனத்துறைக்கு மாவட்ட நிர்வாகம் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேற்கண்ட 554 ஏக்கர் பரப்பை விரைந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுத்து அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குடிநீர் மின் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட வேண்டும் அறிக்கையில கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை 2 மாதங்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. மோகன்ராஜ்.